Hi friends, வாங்க ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் ஒரு ரெசிபி, அதாவது உங்களுக்கு மிக்ஸ்டு ஃபுட் மாதிரி இதை மட்டும் நீங்கள் 15 days ஒன்ஸ் கொடுத்தா போதும். அதை எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் 1 kg. வெர்மி கம்போஸ்ட் இது நைட்ரஜன் ரிச் ஃபெர்டிலைசர், அதாவது உங்களுக்கு நல்ல தலை சத்து நிறையா இருக்குது, செடிக்கு ரொம்ப நல்லது. இதை மாதம் மாதம் நம்ம கொடுக்கலாம். பட் என்ன, இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். இதை 1 kg நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து 100 கிராம் நம்ம போன் மீல் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி பாஸ்பரஸ் நிறையா இருக்குது. அது உங்களுக்கு ரூட்டை க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதில் கால்சியமும் இருக்குது, போன் மீலில் கால்சியம் இருக்குது. அது ஒரு 100 கிராம். ரூட் நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே மொத்தமாக மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் 15 days ஒன்ஸ் கொடுத்தா போதும் செடிகளுக்கு. அடுத்து மஸ்டர்ட் கேக் ஃபெர்டிலைசர், அதாவது கடுகு புண்ணாக்கு. உங்களுக்கு கடுகு புண்ணாக்கு இல்லைன்னா கடலை புண்ணாக்கை நீங்கள் இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது NPK தான், எல்லாமே இருக்குது. அதில் நைட்ரஜன் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, 3 கலந்து இருக்குது. செடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரியும் நைட்ரஜன் இலை வளர்ச்சிக்கு, பாஸ்பரஸ் நம்ம வேரெல்லாம் நல்லா வளர்கிறதுக்கு, பொட்டாசியம் பூ வளர்கிறதுக்கு. இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்து ஹார்ன் மீல் இருக்கிறது, அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதுவும் நைட்ரஜன் ரிச் ஃபெர்டிலைசர் தான். அது சாயிலை ரொம்ப லைட் ஆகும். ஹார்ன் மீல்னால் அது ஒரு இந்த கொம்புலேருந்து செய்கிறதா சொல்கிறாங்க. அது கிடைக்கிது, ஹார்ன் மீல் அமேசானில் கிடைக்கிது. அது ஒரு 100 கிராம் பாருங்கள், 100 கிராம் எடுத்துக்கிறேன் நாங்கள். இப்படி உங்களுக்கு மெஷர்மெண்ட் இல்லைன்னா ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு. அது ஒரு 100 கிராம். அப்புறம் வேப்பம்புண்ணாக்கு 50 கிராம் எடுத்துக்கோங்க. வேப்பம்புண்ணாக்கு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி அது ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். அது ஃபங்கஸ் எதுவும் வராமல் நம்ம ரூட்டை பாதுகாக்கும். அது ஒரு 50 கிராம். எதுவும் இந்த மாதிரி மிக்ஸ்டு இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் போன் மீலும் வேப்பம்புண்ணாக்கு மண்புழு உரம் அப்படியே கொடுக்கலாம். இல்லைன்னா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து இது சீவீடு ஒரு 20 கிராம் எடுத்துக்கோங்க. எந்த சீவீடு எந்த கம்பெனி வேணால் இருக்கட்டும், சீவீடு ஒரு 20 கிராம். அது ஒரு 20 கிராம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எப்சம் சால்ட் ஒரு 15 கிராம். எப்சம் சால்ட் மேக்னீஷியம் சல்ஃபேட்டா இது ஸ்ட்ரெஸ், ரொம்ப செடிக்கு ஸ்ட்ரெஸ் வராமல் பாதுகாக்கும். ரொம்ப வெயில் இருந்தாலும் சரி, ரொம்ப குளிர் இருந்தாலும் சரி, செடியை பாதுகாக்கும். நிறையா பேர் அந்த செடி வைக்கும் போதே கூட சில பேர் எப்சம் சால்ட்டை நம்ம கொடுப்போம் செடிக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அது ஒரு 15 கிராம். இது மைக்ரோநியூட்ரியன்ட். இது எல்லாமே கலந்துருக்கும். மைக்ரோநியூட்ரியன்ட் இது ஒரு 10 கிராம் கொடுத்தா போதும், ரொம்ப தேவையில்லை. இதில் ஜிங்க், போரான், மேக்னீஸ் இது எல்லாமே கலந்துருக்கும். இதை நீங்கள் ஒரு 10 கிராம் கலந்துடலாம் செடிக்கு. எந்த கம்பெனி வேணால் வாங்கிக்கோங்க. ரெக்ஸலின் எக்ஸ் இருக்குது, ஏரிஸில் இருக்குது, எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். அது ஒரு 10 கிராம். ஒன்று ஃபங்கிசைடு, எந்த ஃபங்கிசைடு வேணாலும் சாஃப் எடுத்துக்கலாம். இதை நான் பவஸ்டின் வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு 10 கிராம். செடி வேரில் மண்ணில் வச்சுருக்கோம் இல்லையா, வேரில் எதுவும் தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபங்கிசைடு வேணும். அதனால் அது ஒரு 10 கிராம் நம்ம எடுத்துக்கிறோம். இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் ரோஸ் ஃபுட்டு. நம்ம ஆர்கானிக் ரோஸ் ஃபுட்டுனா கடைகளெல்லாம் நமக்கு இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் தான் அவங்க கொடுக்குறாங்க. அதை தான் நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த வீட்டிலே உங்ககிட்ட இது எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். வீக்லி 15 days ஒன்ஸு நீங்கள் ஒரு 40 கிராம், ஒரு செடியோட 10 இன்ச்சு தொட்டினா ஒரு 40 கிராம், அதை விட சின்னது இருந்துச்சுன்னா ஒரு 20 கிராம்
ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள். ஏற்கனவே உங்கள் செடியில் ஏதாச்சும் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, ஹெவி ஆகிடக்கூடாது. ஸ்டார்டிங்கில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கொடுத்து பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பழக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் 15 டேஸ் ஒன்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாயில் மீடியாவுக்கு இது வந்து கொக்கோபீட்டுக்கு கிடையாது, சென்டருக்கு கிடையாது, சாயில் மீடியாவுக்கு மட்டும்தான் இந்த ஃபெர்டிலைசர். நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, சாயில் மீடியாவுக்கு என்ன ஃபெர்டிலைசர் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா, அதனால நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். 40 கிராம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 5 ஸ்பூன் வருது. நீங்கள் அந்த மாதிரி ஸ்பூன் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் ஏதாவது எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அந்த மாதிரி செடி இது வந்து அப் அண்ட் டவுன் ஆனால் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. எல்லாமே உங்களுக்கு ஆர்கானிக் தான், அதனால் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி கொடுங்க ஸ்டார்டிங்கில். அப்புறம் நெக்ஸ்ட் இதில் 15 நாள் கழிச்சு 3 ஸ்பூன் அந்த மாதிரி, ஒரு 4 ஸ்பூனுக்கு மேலே போக வேண்டாம். இப்படி தான் நீங்கள் 15 டேஸ்க்கு ஒன்ஸை செடிக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் எப்படி இந்த செடிக்கு கொடுக்கணுங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது ஒரு 7 டேஸ் ஷெட்யூல் மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த டே என்ன கொடுக்கணும், செகண்ட் டே என்ன கொடுக்கணும், எப்படி வந்துன்னா 7 டேஸ்க்கு ஒரு ஷெட்யூல் மாதிரி கொடுக்குறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அந்த 40 கிராம் வந்து நம்ம போட்டு பார்த்துக்குறோம். அதான் அது எதுவும் இல்லைன்னா நீங்கள் ஸ்பூனை வச்சு நீங்கள் அளந்து கொடுத்துடலாம் உங்கள் செடிக்கு. இது மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி எடுத்து வச்சுக்கோங்க.